ஓம் ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம். முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைக்கநாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம் நதேதராதிபீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம் நமஸ்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம் சுரேஸ்வரம் நிதேஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் சமஸ்தலோகசங்கரம் நிரஸ்ததைத்யகுஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபவக்த்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் அகிஞ்சனாத்திமார்ஜனம் சிரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம் நிதாந்தகாந்ததந்தகாந்தி மந்தகாந்தகாத்மஜம் அச்சிந்த்யரூம அந்தகீன மந்தராயுகிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்த்யயாமி சந்ததம் மகாகணேஷ பஞ்சரத்னமாதரேன யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே கிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம் சுசாகிதீம் சுபுத்ரதாம் சமாகிதாயுரஷ்டபூதிமப்யுபைதி சோச்சிராத். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः இதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வித்யாரண்ய முனி தன்னுடைய முதல் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நான் இந்த சரீரம் அல்ல, சத்து சித்து ஆனந்த சொரூபம், இந்த சரீரத்திலிருந்து நான் வேறுபட்டவள் அப்படின்னு நம்ம புரிந்துகிறதுக்கு, வேறு ஆத்மாங்கிறது வேறுபட்டது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் பல டெக்னிக் யூஸ் பண்ணுது, வேதம். அதுல இந்த இடத்துல வித்யாரண்யம் எடுத்துக்கிற மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் பேரு பஞ்சகோஷ பிரக்ரியா. பிரக்ரியா மீன்ஸ் டெக்னிக்ஸ், மெத்தட். பஞ்சம்னா 5, கோஷம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல சொன்னோம்னா உரை, உரைன்னு அர்த்தம். உரைன்னு என்னது? இப்ப அரசர்கள்லாம் வாள் வச்சிருப்பாங்க, அதை கையில பட்டு மற்றவங்களுக்கு கிளிக்காம இருக்கிறக்கா என்ன பண்ணிருப்பாங்க, அது ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா, அதுக்கு பேர் தான் உரை. இப்போ இங்க உரை அப்படின்னா அது என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற வாளை அது என்ன பண்ணுது, மறைக்குது. ஸோ தட் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்தாலும் அவரு கை பட்டாலும் என்ன ஆயிரும், வாள் கிழிச்சு விட்டுரும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, வாளை மறைத்து. யார் மறைக்கிறது? அந்த உரை அந்த வாளை மறைத்திருப்பதை போல். அதுதான் கான்செப்ட். கத்திய வாள் மறைத்திருப்பதை போல். இங்க என்ன நடக்குது அப்படின்னா அதுதான் உரை. பஞ்சகோஷம் 1 2 இல்லை, நம்ம கிட்ட 5 உரை. அதுதான் பஞ்ச அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எதை மறைக்குது? நம்ம வேதாந்தத்துக்குள்ள வரும்போது எதை மறைக்குதுன்னா ஆத்மா. ஆத்மா சத்து சித்து ஆனந்தம் ஸ்வப்பிரகாசம் ஆனந்த ஸ்வரூபம் சர்வவியாபி. ஆனா எனக்கு என்ன பண்ணல, அறியப்படவில்லை. நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த சரீரம் நான் எல்லாரும் எடுத்து வச்சிருக்கோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கத்திங்கிற வாளை இந்த உடம்பினுடைய அங்கங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்,
என்ன பண்ணிருச்சு? மறைப்பதை போல், உண்மையாலுமே மறைக்க முடியாது, அஞ்ஞானம் நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையினால மறைப்பதை போல் என்ன பண்ணிருச்சு? இந்த 3 சரீரங்களும் மறைச்சிருச்சு. ஏங்க 3 சரீரம் தானே வருது, எப்படி பஞ்ச கோஷம் நீங்க சொல்றீங்க? அந்த 3 சரீரத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கிறக்காக அவர் 5ஆ பிரிக்கிறார், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நீங்க படிச்சீங்க இல்லையா? 3 சரீரம். என்னென்ன சரீரம்? நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம் ஸ்தூல சரீரம். அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சக்தி ரூபமாக இருக்கிற சரீரம் சூக்ஷ்ம சரீரம். அதுல 17 அங்கங்கள் இருக்கு. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், 1 மனம், புத்தி. அப்ப 17. அல்லது சித்தம் அகங்காரத்தை சேர்த்துனீங்கன்னா 19 அங்கங்கள் உடையது சூக்ஷ்ம சரீரம். இது சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு புரியும். அதுக்கடுத்து இது 2 தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது யாரு? நம்மளுடைய புண்ணியமும் பாப்பமும். அதத்தான் காரண சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் கிடையாது. அந்த புண்ணிய பாப்பத்துக்கு பேரு காரண சரீரம். அது இருக்கிறனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரம் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம் கிடைக்குது. அதனால அதுக்கு பேரு காரண சரீரம். அது ஒரு சரீரம் அல்ல, அது ஒரு புண்ணிய பாப்பத்தினுடைய மூட்டைன்னு வச்சுக்கலாம். சோ இந்த 3 சரீரம் என்ன பண்ணிருச்சு? அனாத்மா. ஏன்னா உடல் ஆத்ம தத்துவத்தை தவிர்த்து வேறா இருக்கிறது பேர் அனாத்மா. ஆத்மானா அதோட ஆப்போசிட் அனாத்மா. ந ஆத்மா இது அனாத்மா. இந்த ஆத்மாவை என்ன பண்ணிருச்சு? இந்த 3 அனாத்மாவும் மறைப்பதை போல் மறைச்சிருச்சு. அதனால நமக்கு தெரியல. அந்த 3 சரீரத்தை அவர் என்ன பிரிக்கிறாரு? 5ஆ பிரிச்சுக்கிறார். ஃபர்ஸ்ட் 5 கோஷங்கள் என்னன்னு பேரு பார்த்து அந்த சரீரத்திலிருந்து எப்படி எதை நம்ம ஸ்தூலத்துல வச்சுக்கணும், எதை சூக்ஷ்மத்துல வச்சுக்கணும், எதை காரணத்துல வச்சுக்கணும் நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் 5 கோஷங்கள் பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதான் எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுல இந்த ஸ்தூல சரீரம் என்ன பண்ணுது? அதுக்கு பேருதான் அன்னமய கோஷம். இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் தான் சொல்லணும். ஏன்னா உண்மையா அதுக்குள்ள மறைக்கிற சக்தி கிடையாது. அது மறைப்பதை போல் என்ன பண்ணிருச்சு? ஸ்தூல சரீரம் மறைச்சிருச்சு. அதனால இந்த ஸ்தூல சரீரத்துக்கு பேரு அன்னமய கோஷம். கோஷத்துல ஒண்ணுதான் ஸ்தூல சரீரம். புரிஞ்சுதா? அன்னமய கோஷம். ஏங்க இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமயம் கோஷம்ங்கிறது மறைக்கிறதுனால அதுக்கு பேரு, இந்த சரீரமே தான் அது மறைக்கிறதுனால அதுக்கு பேரு கோஷம், உரை, அன்னமய கோஷம். ஏங்க இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமயம்னு பேரு வந்தது? ஏன், எப்படி பிறந்தது இந்த ஸ்தூல சரீரம்? அம்மா சாப்பிட்ட அன்னத்தினால், பிருத்திவி தத்துவத்தினால் பிறந்தது. அன்னேன பூத்வா. திருப்பி அது எதுலதான் இப்ப பிறக்கிறது? எங்கதான் பிறக்குது? அன்னத்திலிருந்து பிறந்து இந்த சரீரம் அன்னத்திலேயே விருத்திம் பிராபிய அப்படின்னு என்ன, வளர்ச்சி அடைந்து அன்னத்திலேயே பிரலியதாம்னா அன்னத்தில் சென்று முடிகிறது. இந்த உடல் அன்னத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளருது. ஃபர்ஸ்ட் எங்க பிறந்தது? அம்மா வயிற்றுல அம்மா சாப்பிடுற அன்னத்திலிருந்து பிறந்தது. அதுக்கப்புறம் அன்னத்திலேயே அது பாலை சாப்பிடுது, அதுக்கப்புறம் ஜூஸை சாப்பிடுது, அதுக்கப்புறம் திடப்பொருள்களை கொடுத்து அம்மா என்ன பண்றாங்க? அன்னத்தை கொடுத்து இந்த சரீரத்தை வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் தானே சாப்பிட்டு பழதுக்கப்புறம் அன்னத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடல் என்ன ஆகுது? வர்த்ததே. அப்புறம் விபரீணமதே அபக்ஷீயதே, சுருங்குது, மாற்றங்கள் அடையுது. வர்த்ததேக்கு அப்புறம் என்ன வரும்? விபரீணமதே அபக்ஷீயதே, சுருங்குது. வினஷ்யதி. இந்த சூக்ஷ்ம சரீரம் உடலை விட்டு போனோன்ன இந்த ஸ்தூலம் எங்க போய் சேருது? நீங்க எரிச்சிங்கனாலும் சாம்பல். இட் கோஸ் டு பிருத்திவி தத்துவம், அன்னம். ஏன்னா அந்த பிருத்திவிக்கு ஏன் அன்னம்னு பேர் பாத்தீங்கன்னா, அங்குதான் போய் அன்னம். இந்த சரீரம் எங்க பிறந்தது? அந்த மண்ணில் இருந்து வருகின்ற அன்னத்தை உண்டு, அன்னத்தில இருந்து திருப்பி போய் அந்த பிருத்திவி தத்துவத்திலே போய் முடியுது. அது எரிச்சாலும் சரி, புதைச்சாலும் சரி, அது கோஸ் டு பிருத்திவி தத்துவம். பிருத்திவிக்கு ஏன் அன்னம்னு பேரு என்றால், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் இட் டிபெண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபுட் ஃபார் பிருத்திவி ஒன்லி. எங்க கொசு ரத்தத்தை தாங்க குடிக்குது. அது எங்கேயும் போய் மண்ணுல, நமக்கு தெரிஞ்சது பிருத்திவி நேரடியா சார்ந்து இருக்கிறது அன்னத்திற்கு, உணவிற்கு. தாவரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் தாவரங்கள் மட்டும்தானே பூமியை சார்ந்து இருக்குது. இப்ப கொசு கடிக்குது, அது எங்க போய் பூமி தத்துவத்தை சார்ந்து இருக்கு? நல்லா சிந்திச்சு பாருங்க. கொசு சாப்பிடுறது எது? குடிக்கிறது ரத்தம். அந்த ரத்தம் உடம்புக்குள்ள எப்படி வந்தது? பிளான்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. அப்படிதானே? பிளான்ஸை சாப்பிட்டீங்களா? நான்வெஜ் எதை சாப்பிட்டாலும் அது எங்கிருந்து வந்தது? பிளான்ஸ் செடியிலிருந்து வந்தது. ஒரு சிங்கம் மான பிடிச்சி சாப்பிட்டு, சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எது அன்னம்?
மான். மான் என்ன சாப்பிடுது? புல்லு. அது எங்கிருந்து வந்தது? பிருத்திவி. நீங்க எதை வேணா கொரோனாவே எடுங்க, அது நம்ம தொண்டையில போய் ஒட்டிக்கு வந்திருக்குது அப்படின்னா, உடம்புல பரவுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற இதை உறிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பா அது எங்கிருந்து, நம்ம உடம்புல எங்கிருந்து வந்திருக்கு? பிருத்திவி. சோ எனி மைக்ரோப்ஸ், எனி பிளான்ட் கிங்டம், எல்லா ஆல் பிளான்ட் கிங்டம், ஆல் அனிமல் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபுட் எங்கதான்? பிருத்திவி. அன்னம். அதனால பூமிக்கு ஒரு பேரே இருக்குது, அன்னம். அன்னலக்ஷ்மி நீங்க சொல்லும் போது பிருத்வி இஸ் இன்க்ளூடட். பிருத்வி இஸ் இன்க்ளூடட் அன்னலக்ஷ்மி. இதனுடைய வேல்யூ தெரிஞ்சா நம்ம யாரும் பொல்யூட் பண்ண மாட்டோம். நம்ம அதனாலதான் அதையெல்லாம் தேவதைகளாக வழிபடுறோம். அது தெரியாதனால இந்த காலத்துல பூமியை உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பொல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டீச்சிங் குழந்தைகளுக்கு போய் சேரணும்னு நான் சொல்றேன் இப்போ. ஓகேவா? சோ அதனால பிருத்திவிக்கு என்ன பேரு? அன்னம். இந்த உடம்புக்கு என்ன பேரு? அன்னம். ஏன்னா எங்க புரிஞ்சுங்களுக்கு கான்செப்ட், இந்த பூமி அன்னத்தில் இருந்து பிறந்து அன்னத்திலேயே வர்த்ததே, அன்னத்திலே போய் என்ன ஆயிருது? முடிகிறது. அதனால இந்த ஸ்தூல சரீரத்துக்கு பேரு அன்ன ரசேனைய, அன்னமயம். அந்த மயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்கும் நீர்மயம் அப்படின்னா மயம் யூஸ் பண்ணுவோம். அன்னமயம்ங்கிற மாதிரி அன்னம்னா புரிஞ்சு வச்சு, மயம்னா இப்ப நீர் மழை பெய்ஞ்சிருச்சு, இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எங்க நிக்குது? நீர்மயம். அது ஒரு மயம் இருக்கு. இங்க அந்த மாதிரி மயம்ங்கிற அர்த்தம் இல்ல, மாற்றம்னு அர்த்தம். அன்னத்தினுடைய மாற்றம். அப்படிதான் கத்திரிக்காய் சாப்பிடுறோம், உடம்புல போய் கத்திரிக்காய் ஷேப்பா வைங்க தெரியுதே என்ன? அன்ன. அதனால ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்குவாங்க சாஸ்திரம், அன்ன ரசேன பூத்வா. அன்ன ரசம். அந்த நீங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுறீங்களோ அதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் அதை மட்டும் எடுத்துக்கும். அதனால அன்ன ரசம்னு பேர். அந்த நீங்க சாப்பிட்ற கத்திரிக்காய், வெண்டைக்காய் எதா இருந்தாலும் அப்படியே அது பண்ணாது. அதை என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துக்கும். அதனாலதான் அன்ன ரசேன. இல்லைன்னா எப்படி தெரியும்? அங்க நீங்க சாப்பிட்ட கத்திரிக்காய் அங்கங்க பேட்ச் பேட்சா தெரியும், பார்க்க சகிக்காது. அதனால என்ன பண்ணுது? ஆண்டவன் என்ன பண்ணிட்டாரு? ரசத்தை எடுத்து எல்லாம் என்ன ஆகுது? செல்லாக மாறி. அப்போ ஹார்ட், ஒரு குழந்தைக்கு ஹார்ட் பாவனா அது ஒரு செல், ஹார்ட் செல். இல்லைங்க லங்ஸ்னா அதுக்கு ஒரு செல் வேற. அது செல்லா மாதிரி உடம்பு என்ன ஆயிட்டு இருக்கு? வளர்ந்துட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? சோ இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்ன பேரு? அன்ன ரசேன. வளர்ந்ததுனால, பிறந்து வளர்ந்து இறக்குறதுனால இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு பேரு அன்னம். மயம்னா விகாரம். அன்ன ரசத்தினுடைய மாற்றம். விகாரம்னா மாற்றம், மயம்னா விகாரம் மாற்றம். சோ என்ன சாப்பிட்டமோ அதனுடைய ஒரு சின்ன மாற்றம் தான் இந்த உடம்பு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இது சேத்தனம். எஸ், சேத்தனம் தான். அதுக்கு இந்த உடம்புக்கு எப்படி சேத்தனம்? இந்த ஜடத்திலிருந்து இந்த உடம்பை எப்படி சேத்தனம் ஆக முடியும் இந்த ஆத்ம தத்துவம் இல்லாமல்? அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த ஜடத்தை நான் எடுத்துக்கிறேன்னா இல்லையா? நான்லாம் எடுக்கிறது இல்லைங்க நீங்க சொல்ல முடியாது. எப்பப்ப எடுத்துக்கிறேன் இந்த உடலை? நான் எப்பப்ப நான் எடுத்துக்கிறேன்? நான் குண்டு. யாரு குண்டு? ஆத்மாவா குண்டா இருக்குதா சரீரம்? ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் குண்டு, நான் கருப்பு, நான் 5 feet 6 inches சொல்றமா இல்லையா? நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன். பிராமணன்கிற இது யாருக்கு சொந்தம்? இந்த சரீரம் ஒரு பிராமணனோட அம்மா அப்பாவுக்கு பிறந்தா குலத்தக பிராமணன். இந்த மனது பிராமணத்துவத்தை வளர்த்து கொண்டால் குணத்தக பிராமணன். அவ்வளவுதான். அது குணத்தாக இருந்தாலும் சரி, குலத்தாக இருந்தாலும் சரி, இந்த சரீரம் தான். மனம் அந்த பிராமணத்துவத்தை பெறும்போது he becomes பிராமணன். பட் ஆத்மா என்ன கிடையாது? பிராமணனோ சத்திரியனோ கிடையாது. ஆனா நாம என்ன சொல்ல? நான் என்ன உண்மையில் ஆத்மா என்ன? நான் பிராமணனும் கிடையாது, சத்திரியன் கிடையாது. ஆனா அந்த சரீரத்துக்கு உண்டான என்ன பண்ணிக்கிறோம்? நம்மேல ஏற்றி வைக்கிறோமா இல்லையா? ஐ எம் என்ன சொல்றது? நான் இந்தியன், நான் தமிழியன். இதுல வேற சண்டை வேற நடக்குது. நான் தமிழியன், ஒன்லி தமிழ் தமிழ். எஸ், நான் ஒயிட், நான் ஐ எம் வித் என்ன சொல்றது, இந்த காம்ப்ளெக்ஷன், இந்த ஹேர், இப்படி இதெல்லாம் எதை சொல்றோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சரீர அபிமானம். இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ப்ராப்ளமும் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான். ஆத்மாக்கு என்ன கிடையாது? நோ காம்ப்ளெக்ஷன், நோ ஹைட், வெயிட், கலர். ஆத்மாவுக்கு கிடையாது. அது மூணே சொரூபம்: சத்து, சித்து, ஆனந்தம். அப்படின்னா அனந்தம், எங்கும் வியாபகம். அதனோட இருப்பு. இன்னொன்னு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அறிவு. இது ரெண்டும் தான் நானு. ஆனா நம்ம அதை ரெண்டை மட்டுமா சொல்றோம்? இது எல்லாம் அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். இது இல்லாம யாரும் வாழ்றது கிடையாது. சோ இதுதான் என்னது? அன்னமய கோஷம்.
அடுத்து என்னது, ரெண்டாவது என்ன சொன்னேன், பிராணமய கோஷம். இப்ப இந்த பிராணமய கோஷம், இந்த மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த மூணு பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீரத்தை நான் எடுத்துக்கிறோம். உள்ள இருக்கிறது நமக்கு தெரியலீங்க, ஆனா அபிமானம்லாம் வந்துருது. சூக்ஷ்ம சரீரம் இந்த கிளாஸுக்கு வரக்குனால உள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கான்னு கேட்டா சொல்ல தெரியாது, இருக்குன்னு சொல்ல தெரியாது, இல்லைன்னு சொல்ல தெரியாது. உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பா புரியலையே அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அபிமானம் எல்லாம் நல்லா பக்காவா பண்ணுவோம். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை, அதாவது அது 3 டிவிஷன் சொன்ன இல்லைங்களா, சூக்ஷ்ம சரீரத்தை இருக்கிற நம்ம சூக்ஷ்ம சரீரம் மொத்தம் 17 அங்கங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும். எதை பிராணமய கோஷம், பிராணனை பிராணன் எப்போ ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கிறதோ அப்போ அதுக்கு பேரு பிராணமய கோஷம். எப்ப பிராணன் நம்ம பிராணன் எப்ப ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து, பிராணன் எப்பங்க ஆத்மா மறைச்சது, எனக்கு பசிக்குது சொல்றோம் இல்லையா, நான் பசியுடன் இருக்கிறேன், ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஐ எம் thirsty, ஐ எம் hungry சொல்றமா இல்லையா, ஐ எம் hungry, ஐ எம் தாகம் thirsty. அப்போ ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, எப்பவுமே thirstyயும் கிடையாது, ஹங்கிரியும் கிடையாது. இந்த உடலுக்கு தான் என்ன இருக்குது, பசியும் தாகமும். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் பசியுடன் இருக்கிறேன், நான் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிறேன் சொல்றமா இல்லையா. எவ்வளவு ஒரு வேதனை தரக்கும். ஒரு நோய் நம்மளால சாப்பிட முடியல அப்படிங்கும் போது, அந்த நான் சாப்பிட முடியாமல் இருக்கிறேன், அந்த உணவுகளையெல்லாம் நான் விட்டுட்டு இருக்கேங்கிறது எவ்வளவு ஒரு மனதுக்குள்ள உங்களுக்கு பிரஷரை கொடுக்குது. நான் நோயுடன் இருக்கிறேன், பிராணசக்தி குறைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல என்னது, நோய். சோ அப்ப என்ன பண்ணிட்டு நம்ம அந்த பிராணனை ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து காண்கிறேன். என் மேல் யாரை ஏத்திட்டேன், ஆத்மாவின் மேல் பிராணனை ஏத்தி நான் பசியுடன் இருக்கிறேன். இதெல்லாம் எது, பிராணன். பிராணம் குறைஞ்சதுன்னா பசி தோணும், பிராணன் குறையிற இடத்துல நோய் வரும். அதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கிறோம், நான் எடுத்துக்கிட்டு நீங்க பேசி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பிராணமய கோஷம். பிராணத்துடைய விகாரங்கள் உங்களுக்கு தெரியும், 5 விகாரங்கள் இல்லையா, பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, இதெல்லாம் விகாரங்கள். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், நான். இது ஒரு கோஷம். ஆத்மாவை பிராணன் மறைப்பதை போல் மறைப்பதால் பிராணமய கோஷம். அடுத்தது சூக்ஷ்ம சரீரத்துல 3 சொன்னேன். அடுத்தது மனோமய கோஷம். இந்த பிராணமயத்தோட நம்ம படிக்க போவீங்க, கர்மேந்திரியத்தையும் சேர்த்திக்கலாம். கர்மேந்திரியமும் இதுவும் சேர்ந்ததுக்கு பேரு பிராணமய கோஷம். கர்மேந்திரியம் கண்ணு காது, எனக்கு இப்ப நான் கர்மேந்திரியம் கை காலு இதெல்லாம் சேர்த்தினீங்கன்னா பிராணத்துல வரும். இது டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம், நம்ம ஷார்ட்டா மட்டும் சொல்றேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும். அடுத்தது மனோமய கோஷம். மனோமய கோஷம் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய மனதுடைய நிலைகளை, எமோஷனல் ஃபீலிங்ஸ் நான் என்ன சொல்றேன், நான் எடுத்துக்கிறேன். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் சொல்றமா இல்லையா, ஆத்மா என்ன இப்ப சந்தோஷமா இருக்குதா, நான் இப்ப துக்கமா இருக்கேன், சந்தோஷத்தை கூட ஏத்துக்கணும், நான் இப்ப ரொம்ப துக்கமா இருக்கேன். ஆத்மாவுக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது. அது என்னது, ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ், ஞானம், அவ்வளவுதான், அனந்தம். இதை தவிர நம்ம எங்க ஏற்றி வைக்கிறது, நான் துக்கமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் கோபமா இருக்கேன், நான் பொறாமையா இருக்கேன், எனக்கு பொறாமை இருக்கு, நான் எனக்குள்ள ஃபீலிங் ஆஃப் கில்ட்டி ஹர்ட். இந்த ஃபீலிங் ஆஃப் கில்ட் ஹர்ட்ல எங்க இருக்குது, இன் மைண்ட், மனம். அது என்ன ஆயிடுச்சு, ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சு மனதை நான் என்ன எடுத்துக்கிட்டேன், நான் எடுத்துக்கிட்டேன். ஆத்மா ஃபர்ஸ்ட் மறைச்சிருச்சு. 2 தப்பு நடக்குது கோஷத்துல. ஒண்ணு ஆத்மாவை மறைத்தல். இந்த கோஷங்கள் என்ன பண்ணுது, அன்னமயமாகட்டும், பிராணமயமாகட்டும், மனோமயமாகட்டும், என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது தன்னை ஆத்மாவாக அதை வெளிக்காட்டுகிறது. இதுதான் இதனுடைய வேலையே. அஜ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு 2. ஒண்ணு மறைத்தல், இன்னொன்னு வேறொன்னு தானா காமிக்கிறது. எதை மறைச்சதோ அதை தானு காமிக்கிறது. இது மாயையினுடைய வேலைன்னு வச்சுக்கலாம். அஜ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு ஃபர்ஸ்ட் ஆவரணம். 2 சக்தி கொண்டது இந்த மாயை அல்லது இந்த அவித்யாவுக்கு. 2 சக்தி. அஜ்ஞானம்னு எடுத்துக்கலாம். அஜ்ஞானத்துக்கு 2 சக்தி. ஒண்ணு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற ஆத்மாவை மறைச்சிருது. அதுக்கு பேர் என்ன, ஆவரண சக்தி. அவித்யா, அஜ்ஞானம், இக்னோரன்ஸ் இல்லைங்கிறதுக்கு 2 சக்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, ஆத்மாவை மறைச்சிருச்சு. அதுக்கு பேர் ஆவரணம். 2வது என்ன பண்ணுது, பிராணனை நானு காமிக்குது. அது பேர் விக்ஷேபம். அது வேறொரு விஷயத்த ஆத்மாவா காமிக்குது. இந்த 2 சக்தியுடையதுதான் அவித்யா, இக்னோரன்ஸ் வேலை, அறியாமையோட வேலை.
இப்ப என்ன பண்ணிடுச்சு, நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்தூலமய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அடுத்தது மனோமய கோஷம் பார்த்துட்டோம். அடுத்தது மூணாவது இப்ப பிராணம்ல விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்னாங்க அறிவு, புத்தி. ஜென்ரலா அந்த மீனிங். புத்தி நான் என்ன பண்றேன், நிறைய டைம் நான் எடுத்துக்கிறேன், நான் ஜெயிச்சேன், எனக்கு இந்த மெமரி பவர் இருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, ரெண்டையும் சொல்லுவேன் நான். எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லும் போது புத்தி தான் சொல்றீங்க, எனக்கு இது தெரியும்னு சொல்லும் போது நீங்க புத்தி தான் சொல்றீங்க. புத்தி நான் எடுத்துக்கிட்டோம். ஆனா ஆத்மா எப்பொழுதும் எல்லாவற்றையும் மனம்ங்கிறது இல்லாம அறிந்து கொண்டிருக்கிற தத்துவம். அது அறிகிறது. ஆத்மா அறிகிறதுங்கிறது வேற, மனம் அறிகிறதுங்கிறது வேற. உள்ள ரெண்டு அறிதல் நடைபெறுது. ரெண்டு அறிதலுங்க, ரெண்டு அறிவு ஏற்படுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா மனம் அறிஞ்சுக்குது. எப்படி? இந்திரியங்கள் மூலியமாக மனம் அறிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. மனம் அறிவது என்பது த்ரூ இந்திரியாஸ். ஆத்மா எப்படிங்க அறியுது? இப்ப மனம் இந்திரியங்கள் மூலியமாக எப்படி அறியுது? விருத்தி. அப்படிதானே? எண்ணங்கள். உன்னை காமிச்சா ஒரு எண்ணம் வரும், அப்புறம் அது போகும், அடுத்து இன்னொன்னு காமிச்சா இன்னொன்னு வரும். இது அறிதல். இது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க எதை பாக்குறீங்களோ அந்த அறிவு உள்ள என்ன ஆயிட்டே இருக்கும். மாறுகின்ற அறிவு எதுல ஏற்பட்டு இருக்குது? மனதில். நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த புத்தியில். மனதிலுடைய ஒரு அங்கம் தான் என்னது? புத்தி. அந்த புத்தி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இது தெரியும், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு இது தெரியும், அதே மாதிரி எனக்கு இது தெரியாது, எனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த புத்தி என்ன பண்ணிட்டீங்க? நான். இது ஒரு அறிதல். இது மாறுகின்ற அறிவு நமக்குள்ள ஏற்பட்டு இருக்கு. அது நான் அல்ல. அப்ப எதுங்க நானு அப்படின்னா, அந்த மனம் அறிகிறதுங்கிறத நான் அறிகிறேனா இல்லையா? எனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது எனக்கு தெரியும் சொல்ற பாத்தீங்களா, அந்த அறிதல், அதுதான் ஆத்மா. இது உனக்கு தெரியுமான்னு ஒருத்தர் கேட்கறாங்க, நமக்கு தெரியும் சொல்லிடுறோம். நமக்குள்ள என்ன தெரியும்? எனக்கு இது தெரியும்னு தெரியும். ரெண்டாவது தெரியும். அந்த ரெண்டாவது தெரியும் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ஆத்மா அறியுதுன்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். அதுதான் ஆத்மாவுடைய ஞானம், அதுதான் நான். ஆனா அது எப்படி அறியுது? மனம் இந்திரியங்கள் மூலியமாக, விருத்தி மூலியமாக, என்ன மூலியமாக அறிஞ்சிட்டு இருக்குது. அதுல மாற்றங்கள் ஏற்படுது, நமக்கு தெரியுது. அந்த ரெண்டாவது எனக்கு தெரியும்னு தெரியுது இல்லைங்களா, அந்த ரெண்டாவது அறியுதுங்கிறது மனதின் மூலியமாக அது அறிவதில்லை. ஆத்மா மனதின் மூலியமாக அறிவதில்லை, மனதை அது அறிகிறது. அப்கோர்ஸ். எப்படி? ஜஸ்ட் பை இட்ஸ் பிரசன்ஸ். சந்நிதி மாத்திரேன. ஜஸ்ட் பை இட்ஸ் பிரசன்ஸ் இட் நோஸ் what are the things going on in your mind. just by its presence. இந்த சந்நிதிங்கிறத கோயில சொல்றது இதுதான். அதனுடைய சந்நிதியில் just by its presence it knows. உங்க மனதை மட்டும் அறியலீங்க, அது ஆத்மா உங்க மனதை மட்டும் அறியல. it knows it what are எல்லா மனதிலும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை யுகபத்தும்பா அட்வான்ஸ். அட்வான்ஸ்னா இப்ப நாம அறியறது பாத்தீங்கன்னா, நம்மளால அட்வான்ஸ் எல்லாத்தையும் அறிய முடியாது. ஒன் பை ஒன். இப்ப 10 சாமான வச்சாங்க நமக்கு முன்னால வச்சுக்கலாம், முதல்ல என்னன்னு பார்ப்போம், ரெண்டாவது என்னன்னு பார்ப்போம், ஒன்னொன்னு விருத்தி வரணும் இல்லையா? ஒரு சாப்பாடு டேபிள் என்ன வச்சிருக்காங்க, சாதம், குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் வச்சிருந்த இலையில ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்த்துதான் நம்ம அறியறோம் இல்லையா? லட்டு வச்சிருக்காங்க, ஜிலேபி வச்சிருக்காங்க, காரம் இருக்கு, சாதம் இருக்கு, குழம்பு இருக்கு, ரசம் இருக்குங்கிறது ஒன் பை ஒன் நமக்கு ஞானம் ஏற்படுகிறதா? அது மனதில் ஏற்படுகின்ற ஞானம். ஆனா அது என்ன பண்ணிச்சு? அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அது என்ன பண்ணிருச்சு? அந்த புத்தி, அந்த அறிதல் என்ன பண்ணிருச்சு? மனம்ங்கிறது வேற, புத்திங்கிறது வேற. அந்த அறிதல் ஏற்படுகிற என்ன பண்ணிருச்சு? ஆத்மாவை மறைச்சிருச்சு. அந்த ஆத்மாங்கிறது என்னது? மாறாத அறிவு. அது எப்படி அறியுது? அதுவும் அறிந்து கொண்டுதான் இருக்குது. அது நான் சொன்னேன், ஒரு மனதை மட்டும் அது அறிவதாக இல்லை. இப்ப இந்த மனம்ங்கிறது நீங்க பாக்குற பொருளை மட்டும்தான் அறியும். அப்படிதானே? உங்க உடம்புக்கு இருக்கிற மனம் நீங்க எதை பாக்குறீங்களோ அதை மட்டும்தான் அறியும், நீங்க எதை கேட்கறீங்களோ அதை மட்டும்தான் அறியும். ஆனா ஆத்மா உங்கள் மனதையும் அறிகிறது. அதான் இறை தத்துவம். அதான் சொல்லுவாங்க, எல்லாரு மனதிலும் என்ன ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது இறைவன். அந்த ஆத்ம தத்துவம் ஒன் பை ஒன் எல்லாம் அறிய வேண்டியது இல்லை. ஏன்னா அங்க மனம் இருந்தா தான் ஒன் பை ஒன் அறியணும். அது வித்தவுட் மைண்ட், ஜஸ்ட் பியோர் ஞப்தி சொரூபம் சொல்லுவோம். ஜஸ்ட் பை இட்ஸ் பிரசன்ஸ். அந்த அறிவு எல்லாத்து மனதிலையும் என்ன ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத அது அறிகிறது.
நம்ம எழுத்த மாதிரி நிக்கிறவங்களை நீங்க ஏமாத்திடலாம். மனதில் என்ன இருக்குங்கிறத மறைச்சிட்டு வேற பேசலாம், மறைச்சிடலாம். ஆனால் அந்த இறை தத்துவத்தில எப்படி மறைப்பீங்க? மனதில் நினைக்கிறது எப்படி இருக்கணும்? எப்பவுமே நல்லதா நினைக்க தெரியணும். அது என்ன வேணா நினைச்சுக்கலாம். இப்ப ஒரு பாலிசி இருக்குது, என்ன வேணா நினைச்சுக்கலாம், எப்படி வேணா பேசிக்கலாம், அவங்களுக்கு முன்னால நல்லதா நடிச்சுட்டா போதுங்கிற ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நம்ம இறைவனை ஏமாற்றிடலாங்கிற நினைப்பு. இறைவனை யாரும் ஏமாற்ற முடியாது. யார் இறைவன்? அந்த ஆத்ம தத்துவம் தான் இறை தத்துவம். அது என்ன பண்ணுது? உங்க மனசை மட்டும் அறியல, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுடைய மனதிலும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் பை இட்ஸ் பிரசன்ஸ் it knows everything in this world. everything. அது யுகப்பத்து, அப்படி at once it knows. ஏன்னா அது உங்களால் கற்பனைக்கு எட்ட முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிதல்ங்கிறது 1/1/1 தான். நாட் லைக் தட். ஏன்னா இந்த மனசு அறிஞ்சிட்டு இருக்கும் போது அடுத்த என்ன வேணா அந்த ஆத்மா தெரியாம போயிடும். நீ ரெண்டு மனசை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது மூணாவது ஆத்மா, மூணாவது மனசு என்ன பண்ணிங்கிறது தெரியாம போயிடும். அப்படியெல்லாம் கிடையாது. அட்வான்ஸ் தான் பகவத்கீதை விருப்படுவார் சங்கர. யுகப்பத் அப்படின்னா அட்வான்ஸ், அப்படியே எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தி. ஜஸ்ட் இமேஜின் இறைவனுடைய சக்தி என்னன்னு. இது தெரியாம தான் அதர்மத்துல போயிட்டு இருக்காங்க ஜனங்க. இல்ல இறைவனை என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன அப்புறமேல பூஜை புனஸ்காரத்தை வச்சு அது பரிகாரம் தேடிக்கலாம். இறைவனை யாரும் ஏமாற்ற முடியாது. இறைவனுடைய கோர்ட்டில் தண்டனைனா அது தண்டனா. இங்க இருக்கிற கோர்ட்டு, வக்கீல், போலீஸ் எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் பை கிவிங் சம்திங், ஏதோ ஒண்ணு. பட் எல்லாருடைய மனதையும் அறிந்து கொண்டிருக்கிற அந்த இறைவனை எப்படி ஏமாற்றுவது? சோ இப்ப நமக்கு வேணுங்கிறது இதுதான் விஞ்ஞானமய கோஷம். புரிஞ்சுங்களா? அந்த அறிதல், அந்த புத்தியில் அறிதல் என்ன பண்ணுதாமா? அந்த அறிவு, ரெண்டாவது அறிவு இல்லையா, ரெண்டு அறிவு இருக்குன்னு சொன்ன, அந்த ரெண்டாவது அறிவுக்கு பேர் தான் விஞ்ஞானமய கோஷம். அது என்ன பண்ணிருச்சு? ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சதுனால அந்த புத்தி விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது இப்ப என்னாச்சு? ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமய கோஷம். சூக்ஷ்ம சரீரத்துல 3 கோஷங்கள் பிரிச்சுக்கிறோம் சூக்ஷ்ம சரீரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒண்ணு பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானம் தான் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சூக்ஷ்மம், அதுதான் விளக்கணும். அடுத்தது ஆனந்தமய கோஷம். இது என்னது? ஆனந்தமய கோஷம். இப்ப நாம காரண சரீரம் என்ன பண்ணுது? ஆத்மாவை மறைக்குது. புண்ணிய பாபங்கள் என்ன பண்ணுது? ஆத்மாவை மறைப்பதை போல் மறைப்பது. அப்ப எப்ப காரண சரீரம் இப்ப நமக்கு ஸ்தூல சரீரம் சொல்லும் போது புரியுது, சூக்ஷ்ம சரீரம் நமக்கு தெரியுது. ஆமா, நாம இதெல்லாம் சொல்லும் போது சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரத்தை நம்ம இன்னதுன்னு கூற முடியாது, நம்மளால அதை உணர முடியாது. அதோட வெளிப்பாடை தான் அறிய முடியும். காரண சரீரத்தை நீங்க போய் பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, அதோட வெளிப்பாடு உண்டு, பார்க்கலாம். இப்ப நம்ம தூங்கும் போது காரண சரீரத்தின் மேல் அபிமானம். அப்ப என்ன நமக்கு தெரியுது? எதையும் நான் அறியவில்லை, ஆத்மாவையும் நான் அறியவில்லை. காரண சரீரத்தில் அபிமானம் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமே வரும். சுஷுப்தி அவஸ்தான் சொல்லும். தூங்கும் போது அந்த காரண சரீரம் புண்ணிய பாப்பம் என்ன ஆகுது? அந்த அதில் நான் வெளிப்படும் போது என்ன நடக்குது? அங்கு கிடைக்கிறது என்னது? ஒண்ணு ஆனந்தம். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்? ஆனந்தமாக நான் தூங்கினேன் சொல்றமா இல்லையா? எதையும் அறியாமல், இந்த உலகத்தையும் அறியல, என் மனதையும் நான் அறியல, எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன இருந்தது அங்க தூக்கத்துல? ஆனந்தம். அதை அனுபவித்தேன். ரெண்டாவது தூக்கத்துல எதை அனுபவிச்சேன்? அஜ்ஞானம். உலகத்தை பற்றிய அஜ்ஞானம், என்னை பற்றிய ரெண்டு. டோட்டல் பிளிஸ். டோட்டல் அஜ்ஞானம், டோட்டல் பிளிஸ். எதுவும் தெரியல, நிம்மதியா தூங்கியாச்சு. அப்ப நான் தூங்கினேன் நம்ம சொல்றோம்ல, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்குனேன், சுகமா தூங்குனேன். அப்படிங்கும் போது தூங்குறது ஆத்மாவா என்ன? ஆத்மா என்ன கிடையாது, தூங்காது. அது எப்போ கொட்ட 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 ஞானத்தோடு இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு தூங்காது. தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஓஞ்சு ஒரு அவசியம் கிடையாது, தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அப்ப யார் தூங்குறது? இந்த சரீரம் ஒடுங்குதல், லயம், அதுதான் தூக்கம். எல்லாம் எங்க போய் ஒடுங்கிருச்சு? காரண சரீரத்தில் ஒடுங்கிருச்சு. காரண சரீரத்தை நான்கிற அபிமானம் இருக்கும் போதுதான் தூக்கம். அப்ப அது என்ன பண்ணிருச்சு? இந்த காரண சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கிறதுனால அந்த காரண சரீரத்துங்கிறது ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. ஏன்னா நம்ம தூங்கும் போது அந்த காரண சரீரத்தில் அபிமானம் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனந்தம். அது காரண சரீரத்தினுடைய வெளிப்பாடு என்னது? ஆனந்தம். புண்ணிய பாப மூட்டையாக இருந்தாலும் அதில் அபிமானம் நீங்க வச்சீங்கன்னா அது ஆனந்தத்தை கொடுக்கறதுனால
இந்த கோஷத்துக்கு பேரு ஆனந்தமய. காரண சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கும் பொழுது அதுக்கு பேரு ஆனந்தமய கோஷம். இதத்தான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதைத்தான் ஸ்லோகங்கள் 1 by 1 அவர் இன்னும் கொஞ்சம் அந்த மனோமயத்தோட ஞானமய இந்திரியத்தை சேர்த்துறது, புத்தியோட ஞானந்திரியத்தை சேர்த்துறது, அந்த மாதிரி எது பேக்கேஜா பிரிச்சு சொல்லுவார். இன் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் விஷயங்களோட சொல்லுவாரு. நாம ஸ்லோகத்துக்கு 1 by 1 பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்லோகத்துடைய கான்செப்ட். வரிசையா ஒன்னொன்னுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. அன்னமயத்துக்கு, பிராணமயத்துக்கு, மனோமயத்துக்கு அப்படியே ஒன்னொன்னா போயிட்டே இருக்குது. நம்ம ஒன்னொன்னா மீனிங் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ ரிவைஸ் ஆகிக்கும், சொன்ன கான்செப்ட் ரிவைஸ் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் 33 அன்னம் பிராணோ மனோ புத்திஹி ஆனந்தச்சேத்தி பஞ்சதே கோஷாஸ்தைராவ்ருதஸ்வாத்மா விஸ்மிருத்யா சம்ஸ்மிருதிம் விரஜேத். அன்னம் பிராணோ மனோ புத்திஹி ஆனந்தச்சேத்தி பஞ்சதே கோஷாஸ்தைராவ்ருதஸ்வாத்மா விஸ்மிருத்யா சம்ஸ்மிருதிம் விரஜேத். அன்னம் எழுதிங்க, உங்களுக்கு படிக்கும்போது தெரியும். அன்னம், பிராணம், மனம், புத்தி, அப்புறம் ஆனந்தம். பஞ்சதே, இவைகள் பஞ்ச கோஷங்கள் ஆகும். அன்னம், பிராணம், மனம், புத்தி, ஆனந்தம், இவைகள் பஞ்ச கோஷங்கள் ஆகும். நாம ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அங்க என்ன போட்டாரு? பஞ்சதே, தேனா பஞ்ச கோஷம். தைஹி, கோஷாஸ் தைன்னு இருக்குல்ல, பிரிக்கிறேன். கோஷாகா தைஹி ஆவருத்தக, அந்த வேர்டு அப்படி பிரிக்கணும். செகண்ட் லைன் கோஷாகா தைஹி ரேபசந்தி தைஹி ஆவருத்தக, அவைகளால். அவைகள்னா தைஹின எவைகளால்? பஞ்ச கோஷங்களால் அர்த்தம். அவைகளால் ஆவருத்தக ஸ்வாத்மா, பின்னால் இருக்கிற ஸ்வாத்மா. ஆத்மா, தன் ஆத்மா மறைக்கப்பட்டு. இந்த 5 என்ன பண்ணிருச்சு? ஆத்மாவை மறைக்கப்பட்டு, தன் ஆத்மாவை மறைக்கப்பட்டு, அவைகளால் ஆத்மா மறைக்கப்பட்டு. விஸ்மிருத்யா, அடுத்தவடு விஸ்மிருத்யா, மறதியினால், கவனிக்க தவறுகிறோம், அவ்வளவுதான். ஆத்மாவை நாம் என்ன பண்ணிடுறோம்? கவனிக்க தவறி விடுகிறோம். அப்படி புரிஞ்சுக்கணும். மறைக்கிறதுங்கிறது கவனிக்க தவறுதல், அதுதான் மறைத்தல். ஏன்னா அது என்ன ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு பிசிக்கலா உங்களை மறைக்குதே என்ன? ஆத்மாவை, இந்த கோஷங்கள். நாம் என்ன பண்ணிடுறோம்? கவனிக்க தவறுகிறோம். மறதியினால் சம்ஸ்மிருதிம் வரஜேத், சம்ஸ்ருதிம் அப்படின்னா சம்சாரம், அதுக்கு அவர் போடுற வேர்டு. இவர் படிக்கும்போது நிறைய வக்காபிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைரக்டா ஈஸியான வேர்டு இவர் போடவே மாட்டார். சம்ஸ்ருதிம்னா சம்சாரத்தை, விரஜேத் அடைகிறான். நாமள என்ன பண்ணுவோம்? பிராப்னோத்தி, இதுதான் ஈஸியான லாங்குவேஜ். அவர் என்னங்கிறாரு? விரஜேத் அடைகிறான். அப்படின்னு என்ன? இந்த கோஷம் ஃபர்ஸ்ட் பாருங்க. மறதி, கவனிக்க தவறுதல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரியும். இப்ப நீங்க சினிமாவுக்கு போறீங்க, தியேட்டர்ல போய் உட்கார்றீங்க. எதை பாக்குறீங்க? ஸ்கிரீனை தான் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் படம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்த்துட்டு இருப்போம்? ஸ்கிரீனை பார்த்துட்டு இருப்போம். இது சுவாமிஜி கொடுத்த உதாரணம். ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருப்போம். ஸ்கிரீன் தான் நமக்கு முன்னால் இருக்கிற ஸ்கிரீன் நல்லா தெரியும் நமக்கு. படம் ஓட ஆரம்பிச்சோன்ன ஸ்கிரீனை மறந்துடுவோம்.
மறக்கணுங்க, அப்பதான் சினிமா பார்க்க முடியும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு நான் ஸ்கிரீனை பாக்குறேன்னு சொல்றது அல்ல. அப்புறம் இதுக்கு பத்தி யாரு காசை கொடுத்து போய் அங்க போய் ஸ்கிரீனை பாக்குறங்க போறோம், அப்படி இல்ல. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா அந்த மறதிங்கிறது எப்படி ஏற்படுதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது ஏற்பட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ படம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எதை மறந்துடுவோம்? ஸ்கிரீனை மறந்துடுறதை போல எதுல மூழ்கிடுறோம்? அங்க நடிக்கிறவங்க உண்மை அழுகிறதுனா பாத்தீங்கன்னா அல்ல தேம்பி தேம்பி அழுகிறது என்ன, சீரியல் பார்த்தாவே பாக்குறமே, அழுகிறது என்ன, சிரிக்கிறது என்ன. ஆனா எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஜடம், ஸ்கிரீன். அங்க நோ மனிதர்கள். ஆனா நமக்குள்ள எதுல மூழ்கிறோமா? அதுக்குதான் என்னது? கவனிக்க தவறுதல். நீங்க நல்லா கவனிக்க தவறி சினிமாவை பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. என்ன நடக்குதுன்னா அங்க மறந்துடுறோம். அந்த ஸ்கிரீனை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுல இருக்கிற சொல்றது என்ன சொல்றது, ஆடல் பாடல், அதைத்தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கவனிக்கிறோம். அப்ப அது என்ன நம்ம மறத்தல். பிகாஸ் அதுக்கு முன்னால பாருங்க நம்ம ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் சினிமா வரக்கு முன்னால. அதை போல இந்த கோஷங்கள் என்ன பண்ணுதாமா? ஆத்மாவை மறைப்பது. ஸ்கிரீனை சினிமா மறைப்பதை போல ஆத்மாவை இந்த மனம் இதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன சொல்றது, அளப்பறையில என்ன ஆயிடுச்சு? நம்ம ஆத்மாவை மறந்துட்டோம். மனதில் வருகின்ற அளப்பறை, உடம்புல வருகின்ற அளப்பறையில எதை மறந்துட்டோம்? கவனிக்க தவறிவிட்டோம் ஆத்மாவை. அது அங்கதான் இருக்குது, அது அப்படித்தான் வெளிப்பட்டு இருக்குது, அது எங்கும் இருக்குது. நாம கவனிக்க தவறிட்டோன்னு புரியணும். ஏன்னா ஆத்மான்னு ஒன்ன வேதமோ சாஸ்திரமோ குருவோ புடிச்சு கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கிற விஷயம் அல்ல. சாஸ்திரமோ குருவோ அந்த நீங்க கவனிக்க தவறிய விஷயத்தை காண்பிப்பாங்க. இத பாரு, ஸ்கிரீனை பாரு. அந்த குழந்தை வேன்னு கத்துன்னு என்ன சொல்லி கொடுக்கணும்? அடாட இது சினிமா, உள்ள இருக்கிற ஸ்கிரீனை பாரு, அதுதான் இங்க நடந்து. உண்மையான இங்க இருக்கிறது எது? ஸ்கிரீன் தான் உண்மையில் இங்க இருக்கிறது. வாட் இஸ் எக்ஸிஸ்ட்? தி ஸ்கிரீன் இஸ் எக்ஸிஸ்ட். அந்த மேல தெரிகிறது என்னது? மித்யா. ஏன் வந்துட்டு போகக்கூடியது, அது சும்மா நடிப்பு, வருவதும் போவதும், ஆகமா பாயித்துவம் சினிமா, அது ரியல் இல்ல அப்படின்னு அந்த குழந்தைக்கு நாம் சொல்லணும். இல்லைன்னா அது என்ன பண்ணும்? அழுகும். அது போலதான் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அழுது கொண்டிருக்கிறோம். எதை கவனிக்க, அந்த எப்படி அந்த குழந்தை ஸ்கிரீனுங்கிறத கவனிக்க தவறிவிட்டு அந்த சினிமால ஓடுற விஷயத்துல அழுகுதோ, அப்ப நீங்க என்ன சொல்லி புரிய வைக்கிறீங்க? இது வெறும் சினிமா, மித்யா. வெறும் சினிமான்னு என்ன அர்த்தம்? உண்மையில் அங்க ஒண்ணு இல்ல. ஆனா எல்லாம் அனுபவத்துக்கு வருது, அனுபவத்துக்கு வருது, பாக்குறோம், கேட்கிறோம், அனுபவத்துக்கு வருது. ஆனா அங்கிருந்து என்ன புரியுது? கேட்பதும் பார்ப்பதும், அதாவது அனுபவத்திற்கு வருவது அனைத்தும் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம், சத்தியமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கே புரிஞ்சுக்கலாம்? தியேட்டர்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரிஷிகேஷ் போகணுங்கிற அவசியமே கிடையாது. 2 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது, அனுபவங்கள் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு கண்ணீர் வருது, சிரிப்பு வருது, சிரிக்கிறோம், அழுகிறோம், கோபப்படுறோம். அவன் போய் ஒரு யாராவது அடிபட்டாங்கன்னா நம்ம போய் கருணை, எல்லா ஃபீலிங் வருதா இல்லையா? அப்போ அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஃபீலிங்க கொடுத்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் உண்மையா என்ன? நோ. அங்க இருக்கிற சத்தியம் என்னது? ஸ்கிரீன் தான் சத்தியம். மத்த எல்லாம் என்னது? மித்யா. ஆனா இல்ல, ஏன் மித்யான்னு சொல்றோம்? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியல. இருக்குன்னு இப்ப சொல்ல முடியல, இல்லைன்னு. ஏன்னா அது இருக்கிறதுனாலதான் அழுகிறோம், சிரிக்கிறோம். சோ இல்லைன்னு சொல்ல முடியல. சினிமா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. இருக்குன்னா அந்த ஆளை தொட்டு காமிங்க, அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த ஆள் அங்க நிக்கிறான், நான் தொட முடியாது. ரியாலிட்டிக்கு அங்க அது என்ன சொல்றது? அந்த டைப் ஆஃப் ரியாலிட்டி என்னது? மித்யா. சாஸ்திரம் சொல்லுது, இந்த உலகமே சினிமா கோலம். உண்மையில் இருக்கிறது என்னது? அந்த ஸ்கிரீன். பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் தான் ஸ்கிரீனு, அதுதான் சத்தியம். சோ இந்த கோஷங்கள் என்ன பண்ணிருச்சு? அன்னமயம், பஞ்ச கோஷங்கள் ஞாபகம் வந்துச்சா? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இதெல்லாம் என்ன பண்ணிருச்சு? அந்த ஸ்கிரீனை, இந்த சினிமா, இந்த 5 என்னது? சினிமா, மித்யா. என்ன பண்ணிருச்சு? பின்னால் இருக்கிற ஸ்கிரீனை பார்க்க நம்மள நாம தவறி விட்டோம். அது இருக்குது, நாம தவறிவிட்டோம் அப்படிங்கறத சொல்றாரு. உரையை மறைப்பதை போல, அதுக்குதான் உரை. இந்த 5 என்னது? உள்ள இருக்கிற ஆத்மா கத்தியை மறைப்பதை போல இருக்கிறதுனால இதுக்கு பேரு உரை, கோஷம் அப்படின்னு பேர். அடுத்த ஸ்லோகம். முப்பத்தி 4 ஸ்யாத் பஞ்சீகிருத பூதோத்தக
அல்லது பூதோத்தோ வச்சுக்கல. தேக ஸ்தூலோன்ன சம்ஞக லிங்கேத்து ராஜசை பிராணைஹி பிராண கர்மேந்திரியை சக ஸ்யாத் பஞ்சீகிருத. வேர்டு எங்க ஞாபகா? பஞ்சீகிருத. சூக்ஷ்ம தன்மாத்திரையில் இருக்கின்ற பூதங்கள் பஞ்சீகிருத்தமாகி ஸ்தூலமாயிருக்கு. அந்த வேர்டு சியாத் அப்படி அவ்வளவுதான், ஒரே வேர்டு தான் போடுவார். எல்லாம் நம்ம பின்னாடி ரீகலெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். பஞ்சீகிருத பூதோஸ்தக தேகக ஸ்தூலோன்ன சம்ஞக லிங்கேத்து ராஜசை பிராணைஹி பிராணக கர்மேந்திரியை சக. சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் லாங்குவேஜ் இஸ் சோ ஸ்டஃப். பஞ்சீகிருத பூதேப்யக அப்படின்னா பஞ்சீகிருத்தமான பூதங்களால் அப்படி எடுத்துக்கலாம். பூதோஸ்தக பஞ்சீகிருத பஞ்சீகரணம் நடந்த பூதங்களால் என்ன ஏற்பட்டிருக்கு? இந்த ஸ்தூல சரீரம். இப்ப நம்ம சிருஷ்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 சூக்ஷ்ம பூதங்கள், அது எல்லாம் என்னாச்சு? ஷேரிங் ஆகி, அதுக்கு ஷேரிங் பேரு தான் பஞ்சீகரணம். அந்த பஞ்சீகரணம் ஆனதுக்கு அப்புறம் அது பிகம் ஸ்தூலம், கண்ணுக்கு தெரியக்கூடிய பூதங்கள். அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பஞ்சீகிருதம் பஞ்சீகரணமான பூதங்களினால் என்ன வந்திருக்குது? ஸ்தூல தேக. அந்த பஞ்சீகிருத்த பூதங்களால் ஏற்பட்டிருக்கும் ஸ்தூல சரீரம். இப்போ அன்னமயத்தை விளக்குறார். அந்த ஸ்தூல தேகம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல கிராஸ் பாடி. ஸ்தூலத்துக்கு ஷட்டில் பாடினா சூக்ஷ்மம் சொல்லுவோம். இந்த கிராஸ் ஸ்தூல தேகம் ஏற்பட்டிருக்கும் இந்த ஸ்தூல சரீரம் அன்ன சம்ஞக ஸ்யாத். அன்ன சம்ஞக ஸ்யாத். ஸ்தூலக பிரிக்கணும். ஸ்தூலோன்னு இருக்குது. அப்ப ஸ்தூலக அன்ன சம்ஞக அன்னமயம் என்று சம்ஞகன பெயர் என்று பெயருடையது ஆகும். அன்னமயம் என்று பெயருடையது ஆகும். என்ன சொல்றாரு? அன்னமயம்னா என்ன? இந்த பஞ்சீகிருத பஞ்சமகா பூதையிலிருந்து தோன்றியதுதான் இந்த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரம் தான் அன்னமய கோஷம். இதனுடைய விளக்கத்தை முதலே பார்த்தோம். அது அன்னத்தில் பிறந்து அன்னத்தில் வளர்ந்து அன்னத்திலே சென்று பிருத்திவியில் சென்று முடிவதால் அதுக்கு பேரு அன்னமய கோஷம். ஸ்தூலத்துக்கு ஏன் அன்னமயங்கிற பேர் நம்ம முதலே பார்த்துட்டோம். அடுத்தது லிங்கே தூ. சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேர் படிச்சோம், லிங்க சரீரம். இண்டிகேஷன் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் ஆத்மா. ஏன் அதுக்கு லிங்கம் பேரு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேரு லிங்க சரீரம். ஏங்க அதுக்கு லிங்கம்னா என்ன? இண்டிகேஷன் ஆஃப் சம்திங் அர்த்தம். லிங்கம் மீன்ஸ் இண்டிகேஷன் ஆஃப் சம்திங். சிவலிங்கத்தை மறந்துருங்க. அந்த லிங்கம் அது லிங்கம், அது வேற விஷயம். இது லிங்கம்னா இண்டிகேஷன் ஆஃப் சம்திங். சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்கம்னு பேரு. ஏன் லிங்கம்? சூக்ஷ்ம சரீரம் தான் ஆத்மா இருக்குதா இல்லையாங்கிறதோ அல்லது இந்த உடலில் உயிர் இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பிராணன் உள்ள போயிட்டு வெளியில் வருதான்னு செக் பண்ணுவோம். லிங்கம் இஸ் இண்டிகேஷன். இந்த உடலில் உயிர் இருக்குதா இல்லையாங்கிறத எதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்? வெறும் ஸ்தூல சரீரத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சூக்ஷ்ம சரீரம் பிராணன் உள்ள போகுதா வருதா, மூச்சு விடுறாரா இவரு இல்லையா, போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? லிங்கம். அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு குறிப்பிட்டு காட்டுவது சூக்ஷ்ம சரீரம். அதனால அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம், லிங்க சரீரம் ஒரு பேர் இருக்கு. எடுத்தன பாருங்க, சூக்ஷ்மங்கிற வேர்டு யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. சோ அட்வான்ஸ்டு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கும். எல்லாம் தத்துவபோதம் படிச்சுட்டு தான் நம்ம உட்கார்ந்து இருப்பாங்கிற ஒரு வித்யாரண்ய முனிக்கு ஒரு நம்பிக்கை. என்ன சொல்றாரு? லிங்கே தூ, சூக்ஷ்ம சரீரத்தில் இண்டீட் அடங்கிய, அப்படி எடுத்துக்கலாம். அதற்குள்ள அடங்கிய அந்த அங்கங்கள் 17 அங்கங்களுக்கு அடங்கிய ராஜசைஹி பிராணைஹி. இப்ப பிராணன் எப்படி தோன்றுச்சு? அதை எல்லாத்தையும் சேர்த்து 2 வேளை போட்டார். பிராணன் எப்படி தோன்றுச்சு? 5 பூதங்களுடைய சூக்ஷ்ம பூதங்கள் தான். ஆனா இந்திரியங்கள் தோன்றதுங்கிறது சூக்ஷ்மத்துல வந்தது தான். ஸ்தூல சரீரம் தான் என்னது?
கிராஸ் இல்லையா? பஞ்சீகரணம் அடைந்த ஸ்தூல பூதங்கள் வந்ததுதான் இந்த கிராஸ் பாடி, ஸ்தூல சரீரம். ஆனா சூக்ஷ்ம சரீரம் எங்க வந்தது? பஞ்சீகிருதம் நடைபெறுவதற்கு முன்னால் இருக்கிற லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அங்கிருந்தான வந்தது. பஞ்சீகரணத்துக்கு முன்னால் இருக்கிற தன்மாத்திரையில் இருக்கிற 5 பூதங்கள், அதனுடைய ராஜச அம்சம். 5 பூதங்கள் என்னது மறந்துடலையே? ஆகாசம், வாயு, அக்னிகி, ஆப்பக, பிருத்திவி. இந்த 5 பூதங்களும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? சூக்ஷ்மம். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற 5 ராஜச அம்சம் என்ன பார்த்தோம்? ஒரு ஆகாசத்துக்குள்ளேயும் 3 குணம் இருக்கும். ராஜச, தமோ, சத்துவ, ரஜ, தாமச 3 குணம் இருக்கும். ஏன்னா எல்லாமே எங்கிருந்து வந்திருக்குது? பிரகிருதி. பிரகிருதின்னு என்ன அர்த்தம்? சத்துவ, ரஜ, தமோ, அதுல இருந்து எல்லாமே வந்ததுனால அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு ஆகாசம், சூக்ஷ்ம வாயு, சூக்ஷ்ம ஆபக, அந்த மாதிரி 5 பூதங்களிலும் என்ன இருக்கும்? ராஜசம்சம் இருக்குமா? அதனுடைய டோட்டல் எல்லாத்துடைய சாத்விக அம்ச, சரி ரஜோ, அந்த 5 பூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் பிராணக. இத்தனை விஷயத்த 2 வேர்ட்ல போட்டாரு. ராஜசைகி பிராணைகி. ராஜச அம்சத்திலிருந்து தோன்றிய பிராணன்களல், டோட்டல் பிராணன், பிராணாகா, பிராணைகி, பிராணங்களில். அது எத்தனை பிராணன்? 5 பிராணன். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் பிராணைகியுடன் சக, அதோட சேர்ந்து என்ன சேரணும்? கர்மேந்திரியைகி. அந்த பிராணக, பிராணகன மறுபடியும் ஒரு பிராணன். அந்த பிராணன் 5 பிராண, அந்த பிராணக கர்மேந்திரியைகி சக. இந்த பிராணனும் சிங்குலர், 5 பிராணன் சேர்த்து ஒரு பிராணகன் போடுறாரு. அந்த பிராணனும் கர்மேந்திரியைகி சக. சரி, அந்த பிராணனை விட்டுருங்க. பிராணைகி நடுவில் இருக்கிற பிராணக விட்டுருங்க. அடுத்தது கர்மேந்திரியைகி சக. என்ன சக பின்னால் இருக்கு, அதை 2வது போட்டுக்கலாம். அப்ப அந்த பிராணனுடன் எப்படி பிராணன் எப்படி தோன்றுச்சு? பிராணன் பஞ்சீகிருதம் நடக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற சூக்ஷ்ம பூதங்களுடைய ராஜச அம்சத்தில் 5 இன் டோட்டல் ஆஃப் ஆல் சூக்ஷ்ம பூதங்களுடைய அம்சத்திலிருந்து, பிராண அம்சத்திலிருந்து தோன்றியது. சரி, என்ன அம்சம்? ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் பிராணக. அந்த பிராணைகி கர்மேந்திரியைகி சக. அதனுடன் கர்மேந்திரியம் இஸ் ஈக்குவல் டு பிராணமய. அந்த 2வது இருக்க பிராணம் எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு பிராணக பிராணமய கோஷம் எடுத்துக்கணும். சோ பிராணமய கோஷம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாரு 2வது லைன்ல? பிராணமய கோஷம் இஸ் ஈக்குவல் டு 5 பிராணகா பிளஸ் கர்மேந்திரியக 5. இப்ப 5 பிராணன் பேர் தெரியணும். பிராணாய, அபானாய, உபானாய, உதானாய, சமானாய படிக்கிறீங்களா? அந்த 5 பிராணன் பிளஸ் 5 கர்மேந்திரியம். கண், சரி, கை, கால், பேச்சு, வாக்கு, எருவாய், கருவாய், இதெல்லாம் 10 வருது. இப்போ இன் டீடைல் சொல்றாரு. பிராணமய கோஷம் இஸ் ஈக்குவல் டு 10. ஜெனரலா 2 பிராணைகி பிளஸ் கர்மேந்திரியகி. பிராணன் 5 கர்மேந்திரிய 5 போட்டுக்கலாம். அப்ப 10 வரும். ஜெனரலா 2 பிராணன் பிளஸ் கர்மேந்திரியம். ஆனா பிராணுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியும்? 5 பிராணன் இருக்கா, கர்மேந்திரியத்தில் 5 இருக்கா, 5 + 5 10. இதெல்லாம் 10 சேர்ந்ததுக்கு பேரு பிராணமய கோஷம். இது செகண்ட் லைன்ல சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல எதை முடிச்சிட்டாரு? அன்னமய கோஷம் இஸ் ஓவர். என்னன்ட்டாரு? பஞ்சீகிருதம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற பூதங்களிலிருந்து, ஸ்தூல பூதங்களிலிருந்து தோன்றியதுதான் இந்த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்துக்கு பேரு அன்னமய கோஷம். 2வது பிராணனும் கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமய கோஷம், பிராணமயம்னு சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள எது சேர்த்திக்கணும்? கர்மேந்திரியங்கள் 5 சேர்ந்ததுக்கு பேரு. செகண்ட் லைன் நம்ம சொல்றது வாட் இஸ் பிராணமய கோஷம். ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னது வாட் இஸ் அன்னமய கோஷம். அவளுக்கு ஆன்சர் பண்றாரு. வாட் இஸ் அன்னமய கோஷம், வாட் இஸ் பிராணமய கோஷம். அன்னமய கோஷம் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல பூதங்களிலிருந்து வந்த ஸ்தூல சரீரம். பிராணமய கோஷம் இஸ் ஈக்குவல் டு 5 பிராணாகா பிளஸ் 5 கர்மேந்திரியாணி.
ஜஸ்ட் வாட் இஸ் மட்டும்தான் சொல்றாரு. அடுத்தது 35. சாத்விகைர் தீந்திரியை சாக்கம் விமர்ஷாத்மா மனோமயக. என்ன சொல்றாரு? வாட் இஸ் மனோமயம்? தைரேவ சாக்கம் விஞ்ஞானம். விஞ்ஞானமய கோஷம்னா என்ன? அடுத்த லைன் தீர்மயக தீர் நிச்சயாத்மிகா. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன டிஃபைன் பண்றாரு? வாட் இஸ் மனோமய கோஷம். இந்த செகண்ட் லைன் he explains about விஞ்ஞானமய கோஷம். மீனிங் சொன்னா புரிஞ்சு போகுது. இப்ப நமக்கு தெரியும் மனோமய கோஷம். மனோமய கோஷம் என்னது? சாத்விகைஹி ஞானேந்திரியைஹி. இப்ப புரிஞ்சிருக்கணும் ஏன் சாத்விகைஹி ஞானேந்திரியைனா, ஞானேந்திரியம் எப்படி தோன்றுச்சு? 5 சூக்ஷ்ம பூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் ஞானேந்திரியங். இது ஆல்ரெடி தத்துவபோத நல்லா புரிஞ்சிருந்தா இது கொஞ்சம் ஈஸி. மறந்திருக்க கூடாது. எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்க தத்துவபோதத்தை. இப்ப நான் சொல்றதை நீங்க திங்க் பண்ணினாலும் திருப்பி நான் அதையே தான் நான் சொல்றேன், புதுசா எதுவும் சொல்லல. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாரு? இந்திரியங்கள் என்ன இந்திரியங்கள்? தி இந்திரியம்னா அது பாருங்க, ஞானேந்திரியம்னு சொல்லல. என்ன சொல்லிட்டாரு? தி இந்திரியம்னா ஞானேந்திரியம்னு அர்த்தம். இன்னொரு பேரு ஞானேந்திரியத்துக்கு இன்னொரு பேர் என்னது? தி இந்திரியைஹி. தீனா ஞானேந்திரியை. ஞானேந்திரியைஹி அப்படின்னா சாத்விகைங்கிறது அட்ஜெக்டிவ். என்ன சொல்றாரு? சாத்விக பஞ்ச சூக்ஷ்ம பூதத்தினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து, ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியது பிராணன். போன ஸ்லோகத்தை சொல்லிட்டாரு. அந்த 5 பூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றிய ஞானேந்திரியைஹி. சாக்கம்னா சக வித்துன்னு அர்த்தம். அதனுடன் ஞானேந்திரியங்களுடன் விமர்ஷாத்மா மனோமயக. விமர்ஷாத்மா அப்படின்னா மனம். விமர்ஷ ஆத்மான சங்கல்ப. விமர்ஷ அப்படின்னா சங்கல்பன்னு அர்த்தம். விமர்ஷாத்மா ஆத்மான இந்த இடத்துல மனம். ஞானேந்திரியத்துடன் மனம் ரெண்டு சேர்ந்தது மனோமயக. இட் இஸ் ஈக்குவல் டு மனோமயங்கிறார். அப்ப இந்த லைன் என்ன சொல்றாரு? மனோமய கோஷம் இஸ் ஈக்குவல் டு 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் மனம். 6 மனம்னா ஒன்று, அதுல 4 சேர்த்தி பாருங்க, அப்போ 9 வரும் இல்லையா? நம்ம வெறும் 6 மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா புத்தி பிரிக்கிறார் அவரே, அதனால 6. 5 + 1 ஞானேந்திரியங்கள். எப்படி எதிலிருந்து தோன்றிய ஞானேந்திரியங்கள்? அது மறந்துடக்கூடாது. 5 பூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றிய ஞானேந்திரியங்கள் 5 பிளஸ் மனம் இஸ் ஈக்குவல் டு மனோமய கோஷம். ஏன் அந்த விமர்சாத்மான் மனதுக்கு பேரு? சங்கல்ப விகல்ப சங்கல்ப ஆத்மிகா. மனம்ங்கிறது என்னது? இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, மனதுக்குள்ள நமக்கு வர சஞ்சலம் தான் அது பேர் என்னது? மனம். அந்த சங்கல்பத்துடன் கூடிய சம்சயத்துடன் கூடிய அந்த மனம் பிளஸ் ஞானேந்திரியங்கள் 5 இஸ் ஈக்குவல் டு மனோமய கோஷக. நம்ம சியாத்தினை ஆட் பண்ணி புரிஞ்சுக்கலாம், மனோமயம் ஆகும். அதெல்லாம் அங்க இல்ல. அடுத்து என்னது? இப்ப என்னென்ன முடிச்சிட்டோம்? அன்னமயம், பிராணமயம், மனோமயம். அடுத்து என்னது? விஞ்ஞானமய கோஷம். அதை எக்ஸ்பிளைன் பண்றார் அடுத்த லைன்ல. தைஹி, அதுக்கு அடுத்த வேர்டு தைஹி ஞானேந்திரிய அந்த ஞானேந்திரியங்களுடன் புத்தி சேரும்போது அதுக்கு பேரு விஞ்ஞானமயம். அது எப்படி எந்தெந்த இடத்துல வேர்டு வருது? தைஹி ஏவ பிரிக்கும் போது அந்த லைனை பிரிச்சு சொல்ற பாருங்க. சாக்கம் வித் விஞ்ஞானமயக தீஹி. தீன புத்தி. புத்தியுடன் ஞானேந்திரியங்கள் சேரும் போது, இப்ப ஞானேந்திரியம் 2 இடத்துக்கு வருது, புரியுதுங்களா? ஞானேந்திரியத்துடன் மனம் சேரும் போது மனோமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது அதே ஞானேந்திரியங்களுடன் பிளஸ் 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் புத்தி. 5 + 1
இஸ் ஈக்குவல் டு விஞ்ஞானமய கோஷம். அதான் சொல்ற தீஹின புத்தி. தீக்கு எப்படி அது டெஃபினிஷன் கொடுத்துறாரு. நிச்சயாத்மிகா. புத்திங்கிறது என்னது? நிச்சயாத்மிகா. இது இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பண்ணணும், நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணலைங்கிற தெளிவு ஏற்படும் போது அதுக்கு பேர் புத்தி. அந்த விதமான விருத்திக்கு பேரு புத்தின்னு பேரு. ஏன்னா மனம்னாலும் விருத்தி தான், புத்தினாலும் விருத்தி தான். எப்படிங்க ரெண்டுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுனா, எப்பப்ப உங்களுக்குள்ள டவுட்ஃபுல்லான தாட்ஸ் வருதோ அப்ப பேர் மனம். எப்பெல்லாம் உறுதியான தாட்ஸ் வருதோ, வரும் இல்லையா, நான் அதை செஞ்சுட்டேன், ஒரு தடவை சொன்னா தெரியாதுங்க, நான் செஞ்சுட்டேன், எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், நீ செய்யலையாட்டு இருக்க, நான் செஞ்சேன், அப்ப புத்தின்னு அர்த்தம். அதே தாட் ஃபார்ம் தான். சோ இந்த புத்தியுடன் இப்ப நாம எங்க வரோம்? விஞ்ஞானமய கோஷம்னா என்ன? அந்த புத்தியுடன் ஞானேந்திரியம் முதல்ல இருக்கு இல்லையா, அந்த ஞானேந்திரியங்கள் மனதுக்கும் போயிடுச்சு. மனோமய கோஷத்துக்கு அப்ப ஞானேந்திரியம் போகுது. விஞ்ஞானமய கோஷத்துக்கு எது வருது? 5 ஞானேந்திரியங்கள் வருது. அந்த ஞானேந்திரியங்கள் 5ம் சாக்கம்னா வித்து. வித்து தீஹி புத்தி. 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் புத்தி. 5 + 1 = 6. எவ்வளவு? விஞ்ஞானமய கோஷம். அந்த புத்திக்கு தான் அட்ஜெக்டிவ் நிச்சயாத்மிகா புத்தி. தி புத்திங்கிறது என்ன வேர்டு கொடுக்கிறாரு? தீஹி. அங்க விமர்சாத்மா, மனதுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? விமர்சாத்மா. வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸல். எக்ஸல்ஸ் இந்த லாங்குவேஜ்ங்கிறது எவ்வளவு ஒரு எக்ஸலண்டா அவர் அந்த லாங்குவேஜ்ல அப்படியே மாஸ்டர் இருக்காங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சும்மா புத்தி ஓடுறது இல்ல, தீஹி. பாருங்க, அதுக்கு என்னென்ன வேர்டு போடுற, எதையாவது சாதாரண வார்த்தை போட்டு அழகா சொல்றாரா? ஏன்னா தத்துவ போதை படிச்சப்ப நம்மளுக்கு அப்படியே குழந்தைக்கு சொல்ற மாதிரி சங்கர் அப்படியே சின்ன சின்ன வார்த்தைகள், ஈஸியான வார்த்தைகளை போட்டு சொன்னாரு. அதை முதல்ல படிச்சுட்டு தான் இதுக்குள்ள வரவே முடியும், அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆச்சா, இப்ப என்ன பார்த்துட்டோம்? விஞ்ஞானமய கோஷம் ஓவர். இப்ப 4 பார்த்துட்டோம். விஞ்ஞானமயத்தோட 4, இன்னும் ஒண்ணு அது அப்படியே உள்ள மைண்டுக்குள்ள செட் ஆயிட்டே வரணும். அன்னமயம் முடிஞ்சது, பிராணமயம் முடிஞ்சது, மனோமயம் முடிஞ்சது, விஞ்ஞானமயம் முடிஞ்சது. எல்லாரும் என்ன தெரியுங்களா ஹோம்ஒர்க் பண்றீங்க? அந்த 5 மயத்தை எழுதி = வாட் எழுதி வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இப்ப ஒண்ணு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லணும்? அன்னமயம் = ஸ்தூல சரீரம், அவ்வளவுதான். பட் அடுத்துல இருந்து வரும் வாட் இஸ் பிராணமயம். பிராணமயம் = வாட் பிளஸ் வாட், அவ்வளவு எழுதுனா போதும், 5 வார்த்தை. விஞ்ஞானமயம் = வாட் பிளஸ் வாட், மனோமயம் = வாட் பிளஸ் வாட் டோட்டல். இது எழுதி எனக்கு அனுப்புங்க, அப்பதான் செட் ஆகும் உங்களுக்குள்ள. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வேதாந்தம் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு முக்கியமா இருந்தா இவர் இங்க எவ்வளவு டீட்டெயிலா போயிட்டு இருக்காரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆத்மா. ஓகே, அடுத்தது காரணம். இப்ப நம்ம ஒண்ணுதான் இருக்குது, ஆனந்தமய கோஷம். வாட் இஸ் ஆனந்தமய கோஷம்? அவ்வளவுதான் விளக்குறாரு. என்னது? காரணே சத்வம் ஆனந்த மயோமயக மோதாதி விருத்திபிகி தத்தத் கோஷைஸ்து தாதாத்மியாத் ஆத்மா ததன் மயோ பவேத். காரண சரீரத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் வேர்டு காரணே, சப்தமி. காரண சரீரத்தில் உள்ள மோதாதி விருத்திபிகி, கடைசி வேர்டு, ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு மோதாதி விருத்திபிகி. விருத்தின தாட்டு. காரண சரீரத்துல என்ன இருக்காமா? மோதாதி விருத்தி இருக்கு. அதோடு சேர்ந்து விருத்தி பிகினா அதோடு சேர்ந்து அர்த்தம். திருத்தியா விருத்தி பகுவச்சனம் சக வித்து. மோத ஆதி பிரியம் மோதம் பிரமோதம், அதான் ஆதி கொடுக்கிறாரு. இந்த 3க்கு தான் ஆதி படம் போடுறாரு. அந்த இடத்துல பிராக்கெட்ல போட்டுங்க. பிரியம் நான் என்னன்னு விளக்குறேன். பிரியம் மோதம் பிரமோதம், அதான் ஆதிபதம். பிரமாதி விருத்திபிகி மோதம் ஃபர்ஸ்ட், பிரியம் மோதம் பிரமோதம் சேர்ந்து. காரண சரீரத்தில் உள்ள அங்கதான் என்ன இருக்குதாமா? காரண சரீரத்துல அந்த மோதாதி விருத்திகள் இருக்கு. சத்துவம் ஆனந்தமயக, அவைகளோடு சேர்ந்தது சத்துவம் ஆனந்தமயம். அந்த சத்துவம் ஆனந்த என்னன்னு விளக்குற. எங்க போய் இங்க சத்துவம் வந்தது? இது நீட்ஸ் a வெரி நீட் எக்ஸ்பிளனேஷன். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மீனிங் மட்டும் எழுதிங்க. ஆனந்தமய கோஷம், அந்த சத்துவமானது ஆனந்தமய கோஷம்.
இதோட இந்த லைனோட என்ன முடிச்சிட்டாரு அவரு? ஆனந்தமயத்தை கொடுத்துட்டார். அடுத்த லைன்ல சப்ஜெக்ட் என்ன ஆகுது, எப்படி அந்த தாதாத்மியம் ஏற்பட்டு அது ஆத்மாவை மறைக்குதுங்கிறத அடுத்த லைன். இது நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ ஏதோ முடிச்சிட்டோம், அதாவது 5 கோஷங்கள் எந்த வாட் இஸ் முடிச்சிருக்காரு. ஓகே, டைம் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல விளக்கம் பார்த்துக்கலாம். ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.